ஹெல்த்தியான அண்ட் எம்மியான ஒரு சாலட் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாமா? நான் இங்கே 4 to 5 கார்லிக் க்ளவுஸஸ் எடுத்திருக்கேன். அதை நல்லா சாப் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு 3 வரமிளகாய் எடுத்திருக்கேன். அதையுமே அதில் போட்டு நல்லா சாப் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இங்கே நாங்கள் 4 பேர் இருக்கோம். ஸோ 4 பாயில்டு எக் எடுத்திருக்கேன். இப்போ அடுப்பில் ஒரு கடாய் வச்சு அதில் கொஞ்சோண்டு ஆலிவ் ஆயில் போட்டு அது சூடானதுக்கு அப்புறமா நம்ம சாப் பண்ணி வச்சுருக்கக்கூடிய கார்லிக்கை அதில் போட்டுருங்க. அதே மாதிரி அந்த ட்ரை சில்லி சாப் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதையுமே இது மேலே போட்டுருங்க. இது போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். இது நல்ல ப்ரௌன் கலரில் சேஞ்ச் ஆகி வரணும். நல்ல ப்ரௌன் கலரில் சேஞ்ச் ஆகி வந்ததுக்கு அப்புறமா நம்ம க்ரீக் யோகர்ட்டை எவ்வளோ தேவையோ தேவைக்கேற்ப இதில் போடணும். ஸோ நீங்கள் ஒரு ஆள் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி கம்மியான அளவில் போடுங்க. ஆள்களுக்கு ஏற்ற மாதிரி அதிகமாக இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம அதை செஞ்சு வச்சுட்டோம். நமக்கு என்னென்ன வெஜிடபிள்ஸ் பிடிக்குமோ அதெல்லாம் சாப் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இங்கே லெட்டஸ் எடுத்திருக்கேன். அந்த பாயில் பண்ண எக்கை கட் பண்ணி வச்சுட்டேன். ஸோ லெட்டஸ் எனக்கு தேவையான அளவில் எடுத்துக்கிட்டேன். அதே மாதிரி குக்கும்பரும் கேரட்டும் அதே சாப்பரில் போட்டு சாப் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதையுமே உங்கள் இஷ்டத்துக்கு ஏற்ற மாதிரி சாப் பண்ணிக்கலாம். சின்னதாவோ பெருசாவோ, தட்ஸ் அப் டு யூ. அதுக்கப்புறம் நம்ம செஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா க்ரீக் யோகர்ட்டு, அந்த க்ரீக் யோகர்ட்டை இதில் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி எனக்கு ஆலிவ் ஆட் பண்ண ரொம்ப பிடிக்கும். ஸோ ஆலிவ் சாப்பிட ரொம்ப பிடிக்கும். அப்படிங்கிறதுனால ஆலிவையும் கொஞ்சம் நான் அதில் ஆட் பண்ணிக்கிறேன். அதுவும் உங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அது வேண்டான்னா அது வேண்டான்னு வச்சுக்கலாம். இப்போ நம்ம அந்த கேர்டை இதில் சேர்க்க போகிறோம். ஸோ இதுவுமே உங்களுக்கு ஏற்ற மாதிரி அளவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ அந்த கேர்டையுமே இது மேலே சேர்த்ததுக்கு அப்புறமா தேவையான அளவு சால்ட் போட்டோன்னா நம்மளோட சாலட் ரெடி. டேஸ்ட்டு சும்மா அல்டிமேட்டாக இருந்தது. பயங்கர டெலிஷியஸாக இருந்தது. ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டும் கூட. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸோ ப்ரோட்டீன், ப்ரோபயாட்டிக், ஃபைபர் எல்லாமே நிறைஞ்ச பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. டயட்டில் இருக்கீங்கன்னா மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஒன்ஸ் அகைன்.